என்னம்மா குறைஞ்சிருச்சோ அப்படின்னு. அப்பா ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாங்க, சீமான் அப்பா சொல்லும்போது, வீரியமுள்ள விதைகளா தான் நாங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 20,00,000 பேர் இருக்கோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வீரியமுள்ள விதைகள். அப்பா ஒரு ஆளு இத்தனை பேரை விதைச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க 20,00,000 பேர் இன்னும் எத்தனை பேரை விதைப்போம். எங்க கூட இருந்தது எல்லாம் தூசு பறந்து போச்சு. அவ்வளவுதான். இத நினைச்சு நாங்க வருத்தப்பட போறதும் இல்ல. இத்தனை ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாக எப்படி நாங்க போராடினோமோ, வெல்வோம் அப்படிங்கிற இலக்க வச்சு நாங்க போராடணும். அது மட்டும் தான் எங்களுடைய இலக்கு. தோல்வி அப்படிங்கிறத கண்டு நாங்க துவள்ற இடத்துலலாம் இல்ல. அடுத்த கட்டம், அடுத்த இத நோக்கி இலக்க நோக்கி எப்படி ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. கண்டிப்பாக உறுதியா நாங்க போவோம். இத நினைத்து எங்களுக்கு பெரிய ஐயப்பாடோ, கவலையோ இல்ல அதெல்லாம் எதுவும் நம்ம இவ்ளோ கிடையாது. போராடுறோம் இந்த மக்களுக்காக, இந்த மக்களுக்கு திருப்பி இந்த மக்கள் நம்ம தோற்கடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ், எமோஷனல் டயர்ட் ஆயிட மாட்டோமா? இல்ல எமோஷனல் டயர்டெல்லாம் இல்ல. ஆரம்ப கட்டத்துல கூட ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம இல்லன்னா இன்னும் 10 பேர் உருவாகுவாங்க. அவங்க வந்து கட்சிய பார்த்துப்பாங்க. தமிழின உணர்வ இந்த மக்கள் மத்தியில கொண்டுட்டு போவாங்கங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளார இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்க இறங்கி நிக்கணுங்கிற எண்ணம் தோணுது. தந்தையோட களங்கள நாங்க வலுப்படுத்தணுங்கிற எண்ணம் தோணுது. அடுத்த கட்ட நகர்வு என்ன? நம்ம இலக்க நோக்கி நம்ம ஓடணும். அவ்வளவு மட்டும் தான். மத்தவர்கள் மாதிரி அந்த எண்ணம், அந்த வருத்தம் அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு வருத்தம். என்ன அப்டின்னா, வெறும் திரை பிம்பத்த மட்டுமே பார்த்து, அவர்கள் வந்து நமக்கான ஆட்சிய, நல்லாட்சிய குடுப்பாங்கன்னு இந்த மக்கள் ஏமாந்து போய் ஓட்டு போடுறாங்களே அப்டிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். கண்டிப்பா எது நல்ல ஆட்சி அப்டிங்கிறத உணருவாங்க. இப்ப அப்பா பேசும்போது கூட சொன்னாங்க. நம்ம வந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல விடயத்த கொண்டுட்டு போறோம் அப்டின்னா, அவ்வளவு சீக்கிரமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள வளர விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நாம இங்க எதிர்த்து போராடுறதே பெரிய முதலாளிகள, கார்ப்பரேட்ட. நம்ம தண்ணீரையும், மருத்துவத்தையும், கல்வியையும் இலவசமா தரோம் அப்படின்னு சொல்றோம்னா, இத வச்சு இங்க தொழில் செய்றவங்க ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே தனியார் மயமாகிடுச்சு. மக்கள நம்ப வச்சிருக்காங்க. தனியார் மயமாக்குனா மட்டும் தான் அது சிறப்பான கல்வியா இருக்கும், சிறந்த மருத்துவமா இருக்கும். தூய குடிநீர் அப்படிங்கிறது பாட்டில்ல குடுத்தா தான் தரமானதா இருக்கும் அப்படின்னு மக்கள நம்ப வச்சிருக்காங்க. ஆனா இது எதுவுமே தரமானது இல்ல, ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி கொண்டுட்டு போகுது அப்படின்னா, இவங்க நம்மள வளர விடாம அடிக்கணும்னு தான் நெனைப்பாங்க. இதை கண்டெல்லாம் துவள போவது இல்ல நாம. அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம எப்படி பயணிக்க போறோம்? அடுத்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல எப்படி நாம சந்திக்க போறோம்? அதற்கான வியூகங்கள் என்ன? அதுதான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்குமோ ஒழிய, இத பத்தி ஐயப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. ரிசல்ட் வரும்போது அங்க இருந்து பூத்ல இருந்திருப்பீங்க. ஆமா. அது பார்க்கும்போது என்னடா இவ்ளோ ஓட்டு இவ்ளோ கேட்டோம், இவ்ளோ கம்மியா போட்டீங்க. என்ன மனநிலை இருந்துச்சு? ரிசல்ட் இல்ல அன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம போட்ட உழைப்ப திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சிகளா இருக்கட்டும், யாருமே நம்ம போட்ட உழைப்ப போடவே இல்ல. யாருமே முழுமையா களத்துல வந்து களமாடல. திராவிட கட்சிகளோட அதிகபட்ச புரிதல் அப்படிங்கிறது பணம் குடுத்து வாக்குகள வாங்கலாம் அப்படிங்கிறது. அவர்களாவது எங்கேயாவது ஓரிரு இடங்கள்ல வந்து பேசுறாங்க. சில கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுறாங்க. பதில் கூற முடியல அப்படின்னா, போங்கன்னு கடந்து போறாங்க. ஆனா, புதியதாக வந்த இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு பேசவே தெரியல. சின்னம் பேர சொல்லி கூட வாக்கு சேகரிக்க தெரியல. ஆனா, அவர நம்பி நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு மக்கள் போயிருக்காங்க அப்படின்னா, 5 வருடத்துல கண்டிப்பாக ஏன் நாம வாக்களித்தோம்? விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு பிம்பத்த நம்பி மட்டுமே நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணருவாங்க. கருத்து எந்த பக்கம் இருக்கோ அத நோக்கி நமக்கு வருவாங்க. அப்போதைக்கு திடீர்னு ஒரு வருத்தம் இருந்தது. அடுத்த கட்டம் எங்களுக்கான பூஸ்ட குடுக்கறதுக்கு தந்தை சீமான் இருக்காங்க. இந்த பேசுனீங்களா நைட்டா? தேர்தல் கண்டிப்பா பேசுனேன் அப்பாகிட்ட. என்ன அப்பவே மெசேஜ் என்ன போட்டேன். சொன்னாங்க? இந்த தேர்தல் என்ன அடுத்த தேர்தல்டா பாத்துக்கலாம் விடு. இப்போதைக்கு தெரியல. மக்கள் வந்து இந்த கவர்ச்சிய மட்டும் விரும்பி போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்படின்னு ரொம்ப நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி நகர்த்தி கொண்டுட்டு போகும்போது, நமக்கான தலைமை இருக்கு. நம்மள வழிபடுத்துறதுக்கு ஆள் இருக்கு. ஏனோ தானோன்னு ஒரு கூட்டமா ஓடி போறது அப்படி இல்லல்ல நம்ம. நம்ம எல்லாத்துலயும் வந்து நெறிப்பட்ட பிழைகளா இருக்கோம் அப்படிங்கிறப்போ, நம்மள வழி நடத்துறதுக்கு ஆள் இருக்கும்போது, வலுவான கொள்கைகள் இருக்கும்போது, நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்ல. அது அப்பா கிட்ட பேசும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னும் புத்துணர்ச்சியோட ஓடணும். அவர் சொன்னா அவ்ளோ ஆமா அர்த்தம். உண்மையாவே. காரணம் என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி, இன்னைக்கு நாங்க இல்லோம் ஆரம்பத்துல நாங்க நெனைக்கிறது, நாங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இன்னும் 4 பேர் இறங்கி இந்த களத்துல போராடுவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு எங்களுக்குள்ளார தோணுது, செத்தா கூட நம்ம இந்த கட்சிய விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம இந்த 4 பிள்ளைகள உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. இந்த நிலைப்பாடு ஒவ்வொருத்தவங்க உள்ளாரையும் வரும்ல. கட்சிக்கார பிள்ளைகள் இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க உள்ளாரையும் இந்த எண்ணம் வரும். சாகும் வரை தமிழ் தேசிய கொள்கைகள புடிச்சுக்கிட்டு நிப்பான். இன்னும் 4 பேர்ட்ட கொண்டுட்டு போவான் அவன். அதனால ஸ்ட்ராங்கா இனிமேல் பயணிப்போம்.